அன்பான வில்லேஜ் டிவி நேயர்களே, இந்த வீடியோவின் மூலம் நடந்து முடிந்த வாலிபர் முகாமை குறித்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக மாதங்களாக நாம் ஜெபித்து வந்த வாலிபர் எழுப்புதல் முகாம் கர்த்தரின் பெரிதான கிருபையால் ஆகஸ்ட் 15 அன்று ஆசீர்வாதமாக நடைபெற்று முடிந்தது. ஒரு புதிய தொடக்கம் என்ற தலைப்பின் கீழ் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஜெபத்தோடு ஆயத்த பண்ணப்பட்டிருந்தது. மதியம் 3:15 மணியளவில் முகாம் ஆரம்பித்த போது ஆண்டவர் அந்த மைதானத்தை மேகஸ்தம்பமாய் வந்து மூடினதை கண்ணார கண்டு தேவனை மகிமைப்படுத்தினோம். இம்முகாமை அரியலூர் மாவட்ட ஏஜி சபை போதகர் ஆண்ட்ரூ அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, இம்மட்டுமாய் தேவன் நமக்கு எல்லாம் அனுகூலமாய் இருந்திருக்கிறார். இயற்கை நமக்கு அனுகூலமாய் கொடுத்திருக்கிறார். இன்னும் தேவ ஆவியானவர் இந்த வாலிபர் எழுப்புதல் முகாமிலே அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிராம மிஷனரி இயக்க பாடல் குழுவினர் தேவனை பாடி துதித்தார்கள். நமது ராக்லான் கல்லூரி மாணவிகள் புதுசு புதுசு எல்லாமே புதுசு என்ற பாடலுக்கு ஆக்ஷன் செய்து வந்திருந்தவர்களை உற்சாகமடைய செய்தனர். புதுசு எல்லாமே புதுசு, கிறிஸ்து வந்த மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, கிறிஸ்து வந்த மனசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாங்க வாங்க பாதையெல்லாம் புதுசு. நமது மிஷனரிகள் எழுதிய தண்டச்சோறு நான்தான் என்ற பாடலுக்கு மிக அழகாக நமது மிஷனரி தம்பிமார் ஆக்ஷன் செய்தது மைதானத்தில் உள்ள அனைவரையும் மிகவும் உற்சாகமாய் ஆடச் செய்ததோடு சிந்திக்கவும் வைத்தது. மேலும் தேவன் தங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை சாட்சியாக சகோதரர் ஜஸ்டின், சகோதரர் ஸ்டாலின் ஆண்டனி மற்றும் சகோதரர் அவனராஜன் அவர்கள் பகிர்ந்து கொண்டபோது தேவ நாமம் மகிமைப்பட்டது. இந்த நாளில் இன்றைக்கு எங்கேயோ சாக கிடந்த எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயம் செஞ்சு இந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்துல கலிலேய கடலுக்கு பக்கத்துல தான் என்னோட லேப் இருக்கு. பையனை பெங்களூர் கூட்டிட்டு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா வறுமையினால கூட்டிட்டு போக முடியல. அப்போ வண்டியில ஓடிட்டே இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டே போறேன். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா நான் குடும்பத்தோட நான் வாழணும், அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. நாங்க ஜோமனை தான் முதல்ல செய்யறோம். கடந்த 2 வருஷமாக எங்க கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 14-15 கிராமங்களை தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷத்துல எனக்கு வாஞ்சை, எங்க பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் இயேசுவின் அன்பை நாங்கள் எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்று. பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா என்று வேதத்தில் உள்ள பர்திமேயு பாடியதைப் போல ஒரு பாடலை காட்சிப்படுத்திய போது வந்திருந்த புறஜாதி வாலிபர்கள் தேவனை நோக்கி கூப்பிடவும் அவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் உள்ளத்தை தூண்டியது. அடுத்ததாக சென்னையிலிருந்து வந்த பெதஸ்தா மருத்துவமனை ஊழியர்கள் ரட்சிப்பின் கோரியோகிராஃபியை மிக நேர்த்தியாக நடத்தி காண்பித்தனர். வாலிபனே, உன் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்க போகிறாய் என்ற கருத்தை மையமாக வைத்த இந்த அபிநய நடனம் வந்திருந்த அனைவரையும் சிந்திக்க வைக்கக்கூடியதாய் இருந்தது. மச்சி, இங்க பாரு, மொபைலே என் ஹார்ட்ட வாங்க வந்திருக்கு. வாங்க வாங்க, என் ஹார்ட்ட வாங்கவா வந்திருக்கீங்க? சரி, உன்னை ஹேண்டில் பண்ணவே ஒருத்தர் வேணும். நீ எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுவ? எது
நீங்க என்ன ஹேண்டில் பண்றீங்களா? பாக்குறதுக்கு தான் நீங்க என்ன ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா நான் தான் உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதைத் தொடர்ந்து நமது மிஷனரி ஆல்வின் ஜேக்கப் அவர்கள் ஆராதனைக்குள்ளாக வாலிபர்களை நடத்தினார்கள். ஆராதனையின் முடிவில் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் விதமாக மகிமையின் ஆவியானவர் பலமாய் மைதானத்தில் ஊற்றப்பட்டார். மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உம. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அன்று ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரமடைந்ததை நினைவு கூறும் வகையில் ஜெபிக்கும் வாலிபர்கள் சேனையாய் எழும்பும்போது நம் தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மையமாக கொண்ட பாடல்களை நமது மிஷனரிகளின் பிள்ளைகள் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தினர். எல்லையெங்கிலும் சமாதானம் ஊன்றவே, என் தேசம் அனைத்திலும் உன் துதிகள் எழும்பவே. அதைத் தொடர்ந்தாற்போல் நம் இந்திய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பில் சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் வல்லமையான ஜெபத்தை நடத்தினார்கள். நாம் ஏன் வெளிச்சமாக இருக்கிறோம்? நாம் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, க்ஷேமத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க இருள் தேசத்தை விட்டு என்ன செய்கிறது? அது வெளியேறுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது. அடுத்ததாக டாக்டர் ஷாரன் டேவிட் கணேசன் அவர்கள் நமது இந்தியாவின் இரத்தம் சிந்தும் பாதங்களை உடைய அப்போஸ்தலன் என்ற பெயரை பெற்ற சாது சுந்தர் சிங் அவர்களின் வாழ்க்கை வரலாறை வந்திருந்த வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக செயல்பட வேண்டும் என்ற பாரத்தோடு பகிர்ந்து கொண்டார். மனிதங்கள்லாம் அங்கே அழுகி கிடக்க சடலங்களுக்கு நடுவில் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் அவர் கிடக்கிறாரு. அப்போது அவரால் அங்கே இருக்கவே முடியல, ஒம்மட்டிட்டு வருது தான். ஆனால் அந்த இடத்துல இருந்தும் கூட அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருக்கார். ஆண்டவரே இயேசுவே, இந்த மனிதர்கள் எல்லாம் நீங்கள் ரச்சிருங்க ஏசப்பா, இவங்களுக்காகவும் தானே நீங்கள் ரத்தத்தை சிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மிஷனரி வாழ்க்கைக்கு மகுடம் வைத்தாற்போல் நமது மிஷனரி பிள்ளைகள் வந்திடேன் வந்திடேன், வெறும் கையாய் சமூகம் வந்திடேன் என்று ஆத்தும ஆதாயம் செய்வதின் முக்கியத்துவத்தை கூறும் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினர். அடுத்ததாக பப்புவா நியூகினியா தீவிற்கு ஊழியம் செய்ய சென்ற மிஷனரி ஜான் ஹென்றி ஹோம் அவர்களின் வாழ்க்கையை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் வேலூரை சார்ந்த இம்மானுவேல் மோட்சவழி நாடக குழுவினர். இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை, அது இயேசுவுக்காக போகட்டுமே என்று துணிந்து சென்ற மிஷனரியின் வாழ்வு மைதானத்தில் கூடியிருந்த அநேக வாலிபர்களின் வாழ்வை தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க செய்தது. மக்களே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு உண்மையான கடவுள் இருக்காரு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதைத் தொடர்ந்து நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் வாலிபர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவுகிற எளிமையான 3 ஜெபங்களை கற்றுக் கொடுத்தார்கள்.
இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். அவரின் கண்ணீரை துடைக்க நீ முன்வருவாயா என்று சவாலிட்டு செய்தி கொடுத்தார்கள். நம் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறதை அந்த ஏசியா அழுகிற குரலை கேட்டவுடன் அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற 3 ஜெபங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குங்க இந்த 3 ஜெபத்தை நீங்க பண்ணா போதும். 3 ஜெபத்தை. ஒருவேளை நீங்க பர்த்திமேயு போல குருடனா அற்புதத்தை, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. பர்த்திமேயு ஜெபம் பண்ணுது, ஏசப்பா எனக்கு இறங்கும்னு சொல்லி ஜெபிச்சா போதும். பின்னர் நாசரேத்தை சார்ந்த காமா பாடக குழுவினர் காணிக்கை பாடலை பாடியபோது வந்திருந்தவர்கள் தேவனுக்காக காணிக்கை படைத்தனர். பின்னர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பின்மாறிய அபிஷேகம் வாலிபர்கள் மத்தியிலே பலமாய் ஊற்றப்படும்படி வல்லமையான தேவ செய்தியை கொடுத்தார்கள். தேவன் அநேகரை பெயர் சொல்லி அழைத்தார். இறுதியில் அபிஷேகத்திற்காக ஜெபித்த போது மைதானத்தில் உள்ள வாலிபர்கள் அனைவரையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். அநேகர் மேடைக்கு வந்து சாட்சி பகர்ந்தார்கள். முடிவு ஜெபத்துடன் இம்முகாம் ஆசீர்வாதமாக நிறைவு பெற்றது. இந்த அற்புதத்தை பார்த்தவுடன் அத்தனை மாணவிகளும் முழங்கால் படியிட்டார்கள். இந்த இயேசுவை எங்களுக்கு சொல்லு, இந்த இயேசுவை எங்களுக்கு சொல்லு, இந்த வல்லமை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுவது, இந்த இயேசுவை நாங்கள் எப்படி சொந்தமாக்கிக் கொள்ளுவது. இவள் இயேசு பற்றி சொல்லி சொல்லி அவள் சொன்னா, எழுதியிருந்தாள். இப்ப எங்க ஹாஸ்டல்ல ஒரு சிலரை தவிர எல்லாருமே இயேசுவின் பக்கம் திரும்பி விட்டார்கள். வந்திருந்த அனைவருக்கும் இரவு உணவு கொடுக்கப்பட்டு அவரவர் தங்கள் வாகனத்தில் பிரயாணப்பட்டனர். இம்முகாமிற்காக பாரத்தோடு ஜெபித்து தோள் கொடுத்து காணிக்கையினால் உதவி செய்த உங்கள் அனைவரையும் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்டவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். இதன் பின்தொடர் பணியாகவும் 50,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும் திட்டத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இவ்வூழியத்தை டிசம்பர் வரை நிறைவேற்ற ஜெபத்துடன் திட்டமிட்டுள்ளோம். ஜெபியுங்கள், தோள் கொடுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.